பாசூர் கிராமத்தின் பசுமையான வயல்களுக்கு நடுவே காவியாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனின் பங்களா ஒரு முத்து போல மின்னியது. காலை பனி புல்வெளி மென்மையாக மூடியிருந்தது. சூரிய ஒளி ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து பங்களாவில் மரத்தளத்தை தங்க நிறத்தில் ஒளிர செய்தது. காவியாஞ்சலி பச்சைப்பட்டு புடவையில் கண்ணாடி முன் நின்று தன் கூந்தலை அவிழ்த்து மெல்ல சீவினாள். அவளது கண்களில் ஒரு குறும்பு மின்னல் தோன்றியது. அவள் திரும்பி அறையின் மறுபுறத்தில் சட்டையை மாட்டிக்கொண்டிருந்த மகிழ்வந்தனை பார்த்து, மகிழ் மாமா, இன்னைக்கு நம்ம விருந்துக்கு எல்லாம் தயாரா என்று கேட்டாள். குரலில் ஒரு கிண்டல் தோணிக்க. மகிழ்வேந்தன் வெள்ளை சட்டையை மாட்டி முடித்து அவளை நோக்கி நடந்து வந்தான். காவ்யா, நீ இருக்கிறப்போ எல்லாம் தானா தயாராகிடும் என்று புன்னகைத்தான். அவன் அவள் அருகில் வந்து அவள் தோள்களை மென்மையாக அணைத்தான். காவியாஞ்சலி அவனை பார்த்து, இன்னைக்கு நம்ம மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸோட முதல் வெளிநாட்டு ஒப்பந்தத்தை கொண்டாட போகிறோம். உனக்கு இவ்வளவு குறும்பு தோணுதா என்று சிரித்தாள். மகிழ்வேந்தன் அவளது கண்களை ஆழமாக பார்த்து, உன்னோட கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கொண்டாட்டம் தான் காவ்யா என்று மென்மையாகவே கூறினான். அவன் அவளை நெருங்கி அவளது கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தம் பதித்தான். காவியாஞ்சலி கூச்சத்துடன் தலையை தாழ்த்தி, போதுமாமா, மதுமதி விஜய் எல்லாம் இப்போ வந்துடுவாங்க என்று கூறி அவனை தள்ளி சிரித்தபடியே அறையை விட்டு வெளியேறினாள். ஆனால் அவள் மனதில் ஒரு இனிமையான உணர்வு பரவியது. மகிழ்வேந்தன் அவளை பின்தொடர்ந்து, காவ்யா, உன்னோட இந்த சிரிப்பு இருக்கே, இதுக்கு தான் நான் உன்னை காதலிச்சேன் என்று கூறினான். காவ்யா திரும்பி, அப்போ உன்னோட இந்த பேச்சு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று கண்ணடித்தாள். இருவரும் சிரித்தபடி பங்களாவின் பின்புறம் தோட்டத்திற்கு சென்றனர். தோட்டத்தில் மரங்களுக்கு நடுவே ஒரு சிறு ஊஞ்சல் இருந்தது. மகிழ்வேந்தன் காவியாஞ்சலியை ஊஞ்சலில் அமர வைத்து மெதுவாக ஆட்டினான். நீ இப்படி சிரிக்கிறப்போ எனக்கு உலகமே என் கையில் இருக்கிற மாதிரி இருக்கு என்று கூறினான். காவியாஞ்சலி அவனை பார்த்து, மகிழ், நம்ம காதல் இப்படியே எப்பவும் இருக்குமா என்று கேட்டாள். அவளது குரலில் ஒரு ஆழமான உணர்ச்சி தோணித்தது. மகிழ்வேந்தன் அவளை இருக்க அணைத்து, எப்பவும் காவ்யா, நீயும் நானும் ஒரு வாரிசு உருவாக்கப் போகிறோம், நம்ம காதலோட அடையாளமா என்று கூறினான். காவியாஞ்சலி அவனது மார்பில் சாய்ந்து, நம்ம குழந்தை உன்ன மாதிரி இருக்கணும் மகிழ் மாமா என்று முணுமுணுத்தாள். என்ன மாதிரியா? உன்னோட அழகும் புத்திசாலித்தனமும் வந்தா நம்ம குழந்தை உலகத்தையே ஆளும் என்று மகிழ்வேந்தன் சிரித்தான். காவியாஞ்சலி, போமாம்மா, உன்னோட தைரியமும் கனிவும் வந்தா அதுவே போதும் என்று பதிலளித்தாள். அவர்களது உரையாடல் காற்றில் கலந்து ஒரு கவிதையாக மாறியது. அந்த தருணத்தில் பாசூரில் மாலை காற்று அவர்களை மென்மையாக வருடியது. காவியாஞ்சலி, மாமா, நம்ம வாரிசு இந்த பங்களாவில் இந்த தோட்டத்தில் விளையாடுறத கற்பனை பண்ணு என்று கூறினாள். மகிழ்வேந்தன், கற்பனை இல்லை காவ்யா, இது நிஜமாகும். நம்ம கனவு இந்த பாசூரில் பூர்த்தியாகும் என்று உறுதியளித்தான். அன்று மாலை பங்களாவில் ஒரு பிரம்மாண்டமான விருந்து நடந்தது. மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸின் முதல் வெளிநாட்டு ஒப்பந்தத்தை கொண்டாட காவியாஞ்சலியின் குடும்பமும் நண்பர்களும் கூடினர். மதுமதி விஜயுடன் வந்து காவியாஞ்சலியை கட்டிப்பிடித்து, காவ்யா, நீயும் மகிழ் மாமாவும் இப்படி ஒரு பெரிய தொழிலை உருவாக்கிட்டீங்க, இது உலகத்தையே ஆளப்போகுது என்று உற்சாகமாக கூறினாள். விஜய் மகிழ்வேந்தனை பார்த்து, மகிழ், உங்கள் ஐடி பிரிவு இப்போ சந்தையில் புரட்சி செய்யுது, அடுத்து என்ன பிளான் என்று கேட்டான். மகிழ்வேந்தன், விஜய், இது ஆரம்பம்தான். நம்ம ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் இன்னும் பெரிய சந்தைகளை கைப்பற்றப் போகுது என்று உறுதியாக கூறினான். தேன்மொழி ஒரு பளிச்சிடும் சிவப்பு உடையில், காவ்யா, நம்ம தயாரிப்புகள் ஐரோப்பாவில் பிரபலமாகுது, இன்னும் பெரிய விளம்பரம் செய்யணும் என்று கூறினாள். மஞ்சு தன் மடிக்கணினியில் ஒரு புதிய விளம்பர வீடியோவை காட்டி, இது நம்ம பிராண்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்று பெருமையாக கூறினார். ஆம், தன் இரு தோழிகளையும் அவள் கம்பெனியில் ஒரு முக்கிய பங்காளராக மாற்றினாள். காவியாஞ்சலி, தேன்மொழி, மஞ்சு, உங்க 2 பேரோட ஆர்வத்தை பாராட்டுறேன். குணவர்மனும் விஜயும் வந்தனர். மகா,
காவியாஞ்சலியை பார்த்து, உங்க தொழில் வெற்றியை பார்க்கறதுக்கு பெருமையா இருக்கு. மகிழ்வேந்தன் அவளது கையை இறுக்க பிடித்து, அம்மா, காவியாவும் நானும் எங்க கனவை முழுமையாக்குவோம் என்று உறுதியாக கூறினான். ராஜசேகர், காவ்யா, நீங்க 2 பேரும் இந்த கிராமத்துக்கு பெருமை சேர்க்கிறீங்க என்று பாராட்டினார். விருந்து மகிழ்ச்சியாகவே நடந்தது. மதுமதி காவியாஞ்சலியை தனியாக அழைத்து, காவ்யா, நீ கர்ப்பமா இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு தெரியுமா? உன் குழந்தை நிச்சயம் உன்னை மாதிரி அழகா இருக்கும் என்று குறும்பாக கூறினாள். காவியாஞ்சலி, மதுமதி, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா இந்த மகிழ்ச்சி நிலைக்குமான்னு ஒரு பயம் இருக்கு என்று மெதுவாக கூறினாள். மதுமதி, பயப்படாத காவ்யா, மகிழ் மாமா உன்னோடு இருக்கிறப்போ எதுவும் தப்பாகாது என்று உறுதியளித்தாள். விருந்து முடிந்த பிறகு காவியாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனின் ஒரு முக்கியமான வாடிக்கையாளரை சந்திக்க காரில் சென்றனர். காவியாஞ்சலி தன் வயிற்றை தொட்டு, மாமா, நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம தொழிலும் உச்சத்துல இருக்கணும் என்று கூறினாள். மகிழ்வேந்தன், நிச்சயம் காவ்யா, நம்ம வாரிசு இந்த பாசூர் பங்களாவில் மகிழ்ச்சியா வளரணும் என்று புன்னகைத்தான். மாமா, உன்னோட இந்த நம்பிக்கை தான் எனக்கு எப்பவும் பலமா இருக்கு என்று கூறி அவள் தோளில் சாய்ந்தாள். என்னோட பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று குறும்பு குரலில் கேட்க, காவியாஞ்சலி, அவனா? அது பெண்ணா இருந்தா என்று கிண்டலாக கேட்டாள். மகிழ்வேந்தன் சிரித்து, பெண்ணா இருந்தா உன்ன மாதிரி அழகா இருக்கும், பையனா இருந்தா என்ன மாதிரி தைரியமா இருக்கும் என்று பதிலளித்தான். காவியாஞ்சலி, என்ன மாதிரி புத்திசாலியா, உன்ன மாதிரி கனிவான மனசு வேணும் என்று கூறி அவனை இறுக அணைத்தாள். ஆனால் அந்த இரவு பயணத்தில் ஒரு லாரி எதிரே வேகமாக வந்தது. மகிழ்வேந்தன், காவ்யா பிடிச்சுக்கோ என்று கத்தி காரை திருப்ப முயன்றான். ஆனால் மோதல் தவிர்க்க முடியவில்லை. காவியாஞ்சலி மயங்கி விழுந்தாள். மருத்துவமனையில் மகிழ்வேந்தன் அவள் அருகில் அமர்ந்து கண்ணீருடன் அவள் கையை பிடித்திருந்தான். மருத்துவர் வந்து, மன்னிச்சிடுங்க, காவியாஞ்சலியோட கரு கலைஞ்சிருச்சு என்று கூறினார். காவியாஞ்சலின் கண்களில் கண்ணீருடன், நம்ம வாரிசு இல்லையாமாமா என்று முணுமுணுத்தாள். மகிழ்வேந்தன் அவளை இறுக்க அணைத்து, நாம இதை தாண்டுவோம் காவ்யா, நம்ம காதல் இதை விட வலிமையானது என்று உறுதியளித்தான். ஆனால் அவளது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இனி நமக்கு ஒரு வாரிசு பிறக்குமா? அதே நேரம் மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸில் அலுவலகத்தில் விஷால் என்ற எதிரி இவங்க தயாரிப்புகள் தரமற்றவை என்று ஒரு தவறான வதந்தியை பரப்பத் தொடங்கினான். காவியாஞ்சலி மருத்துவமனை படுக்கையில் மகிழ்வேந்தனை பார்த்து, மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம குழந்தை என்று சத்தம் போட்டு அழுதாள். அவனாலும் இவள் அழுகையை தாங்க முடியவில்லை. அவன் கண்களிலும் கண்ணீர். கண்களில் கண்ணீருடன் தன் வயிற்றை மென்மையாக தொட்டாள். மாமா, நம்ம குழந்தை இல்லையா என்று குரல் உடைத்து வலியில் துடித்தது. அவன் தன் வலியை மறைத்து அவளுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றான். அவளது குரலில் காதலும் வேதனையும் கலந்திருந்தன. மகிழ்வேந்தன் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு, நீ என்னோட காதல் அறைக்கி, இந்த சோதனையை நாம ஒன்னா எதிர்க்க போறோம் என்று கூறினான். நமக்கு வந்து ஏன் இப்படி ஒரு சோதனை? மருத்துவமனை அறையில் மதுமதி மற்றும் விஜய் வந்தனர். மதுமதி காவியாஞ்சலியை பார்த்து கண்ணீர் மல்க, நீ இப்போ எப்படி இருக்க என்று கேட்டாள். காவியாஞ்சலி அவளை பார்த்து, மதுமதி, நான் உடைஞ்சு போயிட்டேன், ஆனா மாமா என் கூட இருக்கிறார் என்று கூறினாள். மதுமதி அவளை இறுக்க அணைத்து, நீ வலிமையானவ காவ்யா, இது ஒரு தற்காலிக இழப்புதான், உனக்கு இன்னும் எல்லாமே கிடைக்கும் என்று ஆறுதல் கூறினாள். விஜய் மகிழ்வேந்தனை பார்த்து, மகிழ், நீங்க 2 பேரும் இதை தாண்டுவீங்க, நாங்க எல்லாம் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கோம் என்று உறுதியளித்தான். அப்பொழுது குணவர்மனும் விஜி மருத்துவமனைக்கு வந்தனர். விஜி காவியாஞ்சலியை பார்த்து, காவ்யா, உன்னை இப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறி அவள் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்தாள். காவ்யா, நீ இந்த வழியை தாண்டுவ, நானும் உன் அண்ணாவும் எப்பவும் உன் கூட இருப்போம் என்று உறுதியாக கூறினாள். அவளது வார்த்தைகளில் உண்மையை அன்பு தோணித்தது.
காவியாஞ்சலியின் மனதை சற்று ஆசுவாசப்படுத்தியது. மகா மற்றும் ராஜசேகர் மருத்துவமனைக்கு வந்தபோது மகா கண்ணீருடன், காவ்யா, இது எல்லாம் விதி. ஆனா நீ மனசு தளரக்கூடாது என்று கூறினார். ராஜசேகர் மகளின் நிலைமையை பார்த்து ஆறுதல் கூறினார். மகிழ்வேந்தன், அப்பா, உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்று கூறி காவியாஞ்சலியை பார்த்து புன்னகைத்தான். அதே நேரம் மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸில் ஒரு பிரச்சனை உருவானது. தேன்மொழி அலுவலகத்தில் இருந்து அழைத்து, மகிழண்ணா, ஒரு பெரிய வதந்தி பரவுது. நம்ம ஆர்கானிக் உணவு தயாரிப்புகள் தரமற்றவைன்னு யாரோ சொல்றாங்க என்று கவலையுடன் கூறினாள். மகிழ்வேந்தன், தேன்மொழி, இது விஷாலோட வேலை, நாம இதை எதிர்க்கணும் என்று உறுதியாக கூறினான். காவியாஞ்சலி மருத்துவமனை படுக்கையில் இருந்து, மாமா, நம்ம தொழிலை யாராலும் அழிக்க முடியாது இல்லையா என்று கேட்டாள். மகிழ்வேந்தன், நிச்சயம் காவ்யா, நம்ம காதலும் தொழிலும் எப்பவும் வெல்லும் என்று உறுதியளித்தான். விஜி காவியாஞ்சலியை பார்த்து, காவ்யா, நீ இப்போ ஓய்வு எடுக்கணும். ஆனா உங்க தொழிலை பத்தி கவலைப்படாத. நானும் அண்ணனும் உங்களுக்கு உதவுறோம் என்று கூறினாள். காவியாஞ்சலி, விஜி, உங்க அன்பு எனக்கு புது நம்பிக்கை கொடுக்குது என்று புன்னகைத்தாள். மஞ்சு மருத்துவமனைக்கு வந்து, காவ்யா, நம்ம விளம்பர குழு இந்த வதந்தியை எதிர்க்க ஒரு புது வீடியோ தயாரிக்குது. நீ கவலைப்படாதே என்று உற்சாகமாக கூறினாள். மகிழ்வேந்தன், காவ்யா, நம்ம நண்பர்களும் குடும்பமும் இருக்கிறப்போ எந்த சவாலையும் நாம தாண்டிடுவோம் என்று கூறி, ஆனால் அந்த இரவு காவியாஞ்சலி தனியாக இருந்தபோது தன் வயிற்றை தொட்டு குழந்தையை நினைத்து உடைந்து அழுதாள். நமக்கு இன்னொரு வாரிசு பிறக்கும் என்று உறுதியளித்தான். காவியாஞ்சலி, மாமா, உன்னோட இந்த நம்பிக்கை தான் என்னை தாங்குது என்று கூறி அவன் மார்பில் சாய்ந்தாள். அதே நேரம் விஷாலின் வதந்திகள் சந்தையில் பரவி மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸின் விற்பனை குறைய தொடங்கியது. மகிழ்வேந்தன் குணவர்மனிடம், இந்த வதந்திய நாம உடனே நிறுத்தணும் என்று கூறினான். குணவர்மன், மகிழ், நீ கவலைப்படாத, நான் உதவுறேன் என்று உறுதியளித்தான். விஜி, காவ்யா, நீ இப்போ ஓய்வு எடு என்று கூறினாள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் விஷால் ஒரு பெரிய சதித்திட்டமிட தொடங்கினான். காவியாஞ்சலியின் பங்களா அமைதியாக ஒளிர்ந்தது. மருத்துவமனையிலிருந்து திரும்பிய காவியாஞ்சலி படுக்கை அறையில் ஜன்னல் வழியாக வெளியே பரவியிருந்த பனியை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அவள் இதயம் இன்னும் கரு இழப்பில் வலியில் துடித்தது. மகிழ்வேந்தன் அவள் அருகில் வந்து அவள் தோளை மென்மையாக தொட்டு, காவ்யா, ப்ளீஸ், நீ தைரியமான பொண்ணு. நீ இதை விட்டு வெளியே வா. நமக்கு வயசு இருக்கு. நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். இதை நினச்சி வருத்தப்படாதே. சரி. அவளுக்கு தேவையான காலை உணவை அவனே சமைத்து கொண்டு வந்து அவளுக்கு உண்ண வைத்தான். இருவர் கண்களிலும் வலி இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. மகிழ்ச்சியாகவே தென்பட்டார்கள். அவனை நெருங்கி அவன் உதட்டில் ஒரு மென்மையான முத்தம் பதித்தாள். சென்னையில் மகா மற்றும் ராஜசேகரின் வீடு நகரத்தின் பரபரப்புக்கு மத்தியில் ஒரு அமைதியான தீவாக இருந்தது. குணவர்மனின் ஏற்றுமதி தொழில் சென்னையில் புகழ்பெற்று இருந்தது. மேலும் ராஜசேகர் தன் அனுபவத்தால் அவனுக்கும் வழிகாட்டினார். மகா கணவரிடம், நம்ம மகளை இந்த நேரத்தில் தனியாக விடக்கூடாது என்று கவலையுடன் கூறினார். ராஜசேகர், மகா, நீ சொல்றது சரி. காவியாக்கு நம்ம பாசம் இப்போ ரொம்ப முக்கியம் என்று ஒப்புக்கொண்டார். குணவர்மனும் விஜயும் உடனே பயண ஏற்பாடுகள் செய்தனர். பாசூரில் குடும்பம் மீண்டும் ஒன்று கூடியது. குணவர்மன், அஞ்சலி, நீ மனசு தளர வேண்டாம். நாங்கள் எப்பவும் உனக்கு பலமா இருப்போம் என்று கூறினான். மகா காவியாஞ்சலிக்கு பிடித்த பருப்பு குழம்பையும் கத்திரிக்காய் வறுவலையும் செய்து சாப்பிட வைத்தார். மகிழ்வேந்தன், அத்தை, உங்க உணவு சாப்பிட்டு காவியா இப்பவே பழைய உற்சாகத்துக்கு வந்துடுவா என்று கிண்டலாக கூறினான். மகா, மாப்பிள்ள, நீங்க கூட இருந்தாலே காவியாக்கு எந்த கவலையும் இருக்காது என்று. காவியாஞ்சலி மகிழ்வேந்தனை பார்த்து, மாமா,
இந்த குடும்பம் இல்லைனா நாம இந்த இழப்பை எப்படி தாங்கி இருப்போம் என்று கேட்டாள். மகிழ்வேந்தன், என் செல்லமே, உன்னோட இந்த மனசு இருக்கிற வரை நம்ம குடும்பமும் காதலும் எப்பவும் பசுமையா இருக்கும் என்று கூறி அவளை மென்மையாக அணைத்தான். காவியாஞ்சலி, மாமா, உன்னோட இந்த அணைப்பு எனக்கு ஒரு உலகமே கொடுக்குது என்று கூறி அவன் மார்பில் சாய்ந்தாள். அந்த தருணத்தில் பாசூரின் காற்று அவர்களை மென்மையாக வருடியது. அவர்கள் காதலை ஒரு கவிதையாக மாற்றியது. மதுமதி மற்றும் விஜய் கனடாவில் இருந்து வந்தவர்கள் பங்களாவில் சில நாட்கள் தங்கினர். மதுமதி, காவ்யா, நாங்க ஒரு வாரத்துல கனடா திரும்புவோம். ஆனா நீ எப்பவும் என் மனசுல இருக்க என்று கூறினாள். காவ்யாஞ்சலி, மதுமதி, உன்னை மாதிரி ஒரு தோழி இருக்கிறதால தான் நான் இன்னும் உற்சாகமாக இருக்க என்று கூறினாள். விஜய், காவ்யா, உங்க ஐடி பிரிவுக்கு கனடாவிலிருந்து புது வாடிக்கையாளர்களை கொண்டு வருவோம். நீ மனசு வச்சுக்கோ என்று உற்சாகமாக கூறினான். குணவர்மனும் ராஜசேகரும் மகிழாஞ்சி என்டர்பிரைசஸின் அலுவலகத்திற்கு சென்று விஷாலின் வதந்திகளை எதிர்கொள்ள உதவினர். குணவர்மன், மகிழ், இந்த வதந்தி உங்க சந்தையை பாதிக்குது. ஆனா நம்ம ஜவுளி தொழில் அனுபவத்தை பயன்படுத்தி இதை சமாளிக்கலாம் என்று கூறினான். ராஜசேகர், மகிழ், நான் ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பு ஏற்பாடு செய்கிறேன். நம்ம தயாரிப்புகளோட தரத்தை உலகுக்கு காட்டுவோம் என்று ஆலோசனை வழங்கினார். விஷால் சென்னையில் தன் சதியை முழு வீச்சில் தொடங்கினான். மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸின் ஆர்கானிக் உணவு தயாரிப்புகளை பற்றி இவை உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சமூக ஊடகங்களில் பொய்யான பதிவுகளை பரப்பினான். அவன் ஒரு போலி ஆவணத்தை உருவாக்கி நிறுவனத்தின் நிதி மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்தான். மேலும் அவர்களது முக்கிய வெளிநாட்டு வாடிக்கையாளர்களை திருட ஒரு மாற்று ஒப்பந்தத்தையும் முன்மொழிந்தான். விஷால் தன் கூட்டாளியிடம் மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸை சந்தையிலிருந்து துடைச்சிடணும், இந்த ஒப்பந்தம் நம்ம கையில வந்துடணும் என்று கூறினான். பாசூரில் தேன்மொழி மற்றும் மஞ்சு விஷாலின் வதந்திகளை எதிர்கொள்ள புதிய திட்டங்களை உருவாக்கினர். தேன்மொழி, காவ்யா, நம்ம தயாரிப்புகளோட தரத்தை காட்ட ஒரு வீடியோ தயாரிக்கலாம். வாடிக்கையாளர்கள் நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க என்று கூறினாள். சில நாட்களுக்கு பிறகு மகா, ராஜசேகர், குணவர்மன் மற்றும் விஜய் சென்னைக்கு திரும்பினர். மகா, காவ்யா, நீ இப்போ உடம்ப பார்த்துக்கோ. நாங்க சென்னையிலிருந்து எப்பவும் உன்னை கவனிப்போம் என்று கூறினார். காவ்யாஞ்சலி, அம்மா, உங்க பாசம் இல்லாம நான் இந்த வழியை தாங்கியிருக்க முடியாது என்று கூறி அவர்களை அணைத்தாள். குணவர்மன், மகிழ், உங்க தொழிலுக்கு எதுவும் தேவைன்னா சென்னையிலிருந்து உதவி செய்கிறோம் என்று உறுதியளித்தான். மதுமதி மற்றும் விஜயும் கனடாவுக்கு திரும்ப தயாராகினர். மதுமதி, காவ்யா, இது என்னோட கிஃப்ட். என்னது என்று கேட்க, பிரித்து பாரு என்று அவள் சொன்னதும், ஹனிமூன் பேக்கேஜ், கூடிய சீக்கிரம் என்று சொல்லி ஆல் த பெஸ்ட் சொல்லி இருவரும் விடைபெற்றனர். வீட்டில் எல்லோரும் சென்ற பின் அன்று மாலை காவ்யாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தன் தோட்டத்தில் உலாவினர். எப்பொழுதும் மனைவியின் அருகிலேயே இருந்தான். அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டான். இப்படியே ஒரு வாரம் கழிந்தது. காலை பணி பங்களாவை மெதுவாக தழுவியது. காவ்யாஞ்சலி மருத்துவமனை வேதனை நாட்களை மறந்து புது உற்சாகத்துடன் எழுந்தாள். மகிழ்வேந்தன் அவள் அருகில் வந்து, என் செல்லமே, என் பொண்டாட்டி சிரிப்பை பார்த்து ரொம்ப நாளாச்சு, மனசை புல்லரிக்க வைக்குது, கண்ணில் குறும்பு மின்ன கூறினான். நீ இப்படி பேசும்போது எந்த பிரச்சனையும் என்னை தொட முடியாது. அவள் அவனை நெருங்கி அவன் கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தம் கொடுத்து மகிழ்வேந்தன் அவளை இறுக அணைத்தான். மாமா, நான் இன்னைக்கு நம்ம நிறுவனத்துக்கு வரேன். மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸை நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்கினது. விஷால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை தொட முடியாது. மகிழ்வேந்தன், என் தங்கமே, உன் இந்த தைரியம் பார்க்கும்போது எனக்கு உன் மேல காதல் இன்னும் அதிகமாகுது. நாம 2 பேரும் விஷாலை சந்திச்சு அவனுக்கு ஒரு உருப்படியான பதிலடி கொடுக்கலாம். மாமா, விஷாலை நாம நேருக்கு நேர் எதிர்க்கலாம். பாசூரில் மகிழ்வேந்தனின் அம்மா மங்களமும் அப்பா பொன்னம்பலும் கரு கலைந்த துக்கத்தை அறிந்து அவர்கள் காவ்யாஞ்சலியை பார்க்க வந்தனர். மங்களம், காவ்யா, மகிழ்,
உங்கள இப்படி பார்க்கும்போது மனசு ஆறுதலா இருக்கு. உங்க காதல் இந்த கஷ்டத்தையும் தாண்டிடும். பொன்னம்பலம், அம்மணி, நீ எப்பவும் எங்களுக்கு மகள் மாதிரி. உடம்ப பார்த்துக்கோ. நாங்க எப்பவும் உங்களுக்கு பக்கத்திலே இருப்போம். காவியாஞ்சலி, அம்மா, அப்பா, உங்க பாசத்துக்கு நன்றி. மங்களம், மகிழ், காவ்யா, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளா இருக்கணும். எந்த பிரச்சனையும் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு பாசறையில் உள்ள தங்கள் வீட்டுக்கு திரும்பினர். மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸ் அலுவலகத்தில் காவியாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் இருந்தனர். அவர்கள் நிறுவனத்தை உருவாக்கி வழிநடத்தி வந்தவர்கள். புதியவர்களான தேன்மொழியும் மஞ்சுவும் ஆதரவாக இருந்தனர். தேன்மொழி, காவ்யா, நம்ம ஆர்கானிக் பொருட்களுக்கு ஒரு ஆன்லைன் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மஞ்சு, நம்ம ஐடி பிரிவு புது மென்பொருட்களை தயாரிச்சிருக்கு. காவ்யாஞ்சலி, தேன்மொழி, மஞ்சு, உங்க உதவி ரொம்ப முக்கியம். ஆனா இந்த சவாலை நம்ம மகிழோட சேர்ந்து எதிர்க்கிறோம். புதியவராக ஆரவ் என்ற விளம்பர நிபுணர், காவ்யா, நம்ம பொருட்களோட தரத்தை காட்ட ஒரு புது விளம்பரம் ரெடி பண்ணியிருக்கேன். யார் இந்த விஷால்? சென்னையில் விஷால் தன் சதியை தீவிரப்படுத்தினான். பாசூரில் பல வருஷங்களுக்கு முன்னால் மகிழ்வேந்தனின் அப்பா பொன்னம்பலம் கிராமத்தில் கட்ட பஞ்சாயத்து நடத்தினார். ஒரு நில பிரச்சனையில் விஷாலின் அப்பா ராமசாமியை பகைத்து அவரை கிராமத்தில் அவமானப்படுத்தினார். ராமசாமி அந்த கோபத்தை மறக்காமல் தன் மகன் விஷாலிடம், மகிழ்வேந்தனோட குடும்பம் நம்மளை அழிச்சது, நீ அவனை அழிக்கணும் என்று கூறி இறந்தார். விஷால் இந்த பழிவாங்கல் தீயில் மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸை குறிவைத்தான். சென்னையில் போட்டி நிறுவனம் நடத்தி மகிழ்வேந்தனின் ஆர்கானிக் பொருட்களை அழிக்க முயன்றான். பொருட்கள் உடம்புக்கு கெடுதல் என்று சமூக மீடியாவில் பொய்யான பதிவுகளை பரப்பினான். புதியவராக சுபா ஒரு சமூக மீடியா நிபுணர். விஷால் இந்த போலி மதிப்புரைகளை மகிழாஞ்சலியோட வாடிக்கையாளர்களை திருடும். விஷால், சுபா, உன் யோசனை நம்ம வெற்றிக்கு வழிவகுக்கும். அவங்க நிறுவனத்தை சந்தையிலிருந்து தூக்கிடணும். அவன் நம்ம போலி ஆவணங்கள் அவங்களுக்கு மோசடி குற்றச்சாட்டு சுமத்தும். விஷாலின் மனசு பாசூரின் பழைய பகையில் எரிந்தது. அவன் மகிழ்வேந்தனை மட்டுமல்ல, காவியாஞ்சலியின் மகிழ்ச்சியையும் அழிக்க துடித்தான். மகிழாஞ்சலி விஷாலை சந்திக்க முடிவு செய்து மகிழ்வேந்தனுடன் சென்னைக்கு சென்றாள். விஷாலின் அலுவலகத்தில் விஷால், உன் பொய் பரப்புரையால் நம்ம நிறுவனத்தை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது என்று காவியாஞ்சலி தைரியமாக பேசினாள். விஷால், காவ்யா, சந்தை உங்களுக்கு எதிராக திரும்பும்போது இந்த தைரியம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். மகிழ்வேந்தன், விஷால், நம்ம பொருட்களோட தரத்தை உலகம் புரிஞ்சிக்கும். உன் சதி வேலை செய்யாது. விஷால், நீங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா நின்னு பேசுறது நல்லா இருக்கு. ஆனா சந்தை உங்களை விழுத்திடும். பங்களாவுக்கு திரும்பிய காவியாஞ்சலி, மாமா, நம்ம விஷாலை வீழ்த்திடுவோம் இல்லையா? நாம எல்லா சவாலையும் ஜெயிப்போம். காவ்யா, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுடைய உணவுப் பொருள் தரம் எல்லாம் ஒரிஜினல். ஆனால் விஷாலின் பழிவாங்கல் தீ மகிழாஞ்சலி என்டர்பிரைசஸை ஆபத்தில் ஆழ்த்தியது.